உங்கள் யாவரையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். நாம் ஜெபிப்போம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக உமக்கு துதி தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த 2020 ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு நீர் தயவாய் கொடுத்த உங்களுடைய பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, அநேக ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்து வழி நடத்தி, எங்களை அரவணைத்து, எங்களை தப்பு வைத்து, எங்களை ஏந்தி சுமந்து, ஆண்டவரே, இந்த இறுதி ஆராதனைக்கு கர்த்தாவே நீர் அழைத்து வந்த இந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஆண்டவரே, இன்றைக்கு கூட எங்களுடைய இருதயத்தை உம்முடைய சந்நிதியிலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். அப்பா பிதாவே, எங்களுடைய இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக சிந்தித்திருந்தோம், ஆனால் எங்களை தயவாய் மன்னியும். எங்களுடைய இருதயங்களின் குற்றங்களை கர்த்தாவே உம்முடைய திரு ரத்தத்தின் மூலம் கழுவி சுத்திகரித்தருளும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, 2021 ஆண்டுக்குள் நாங்கள் நுழைய முன்னால கர்த்தாவே, ஆண்டவரே, நீங்கள் எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி. உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தொடர்ந்து எங்களை நடத்தி அருளும். இன்றைக்கும் கூட சுவாமி ஆண்டவரே, இந்த துதி ஆராதனையில எங்களோடு கூட நீர் பேசி அருள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இருதயங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். எங்களோடு கூட பேசும், எங்களை வழி நடத்தும், எங்களோடு இணைத்துக் கொள்ளும் அப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது கூட நாம் துதி ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நம்ம இந்த வருடத்தோட கடைசி ஞாயிறுல இருக்கோம். இந்த வருடம் ஆண்டு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம்.
அப்பா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கூட ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே. நல்லவரே அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே.
நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி 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 அப்பா. துதி ஆராதனை நடத்தி தந்த சகோதரிகளுக்கு நன்றி. நாம் தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்து கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒவ்வொருவரும் நாம் தலை வணங்கி ஜெபிப்போமாக. எங்களை அதிகம் நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக மறுபடியும் உங்களை துதிக்கிறோம். துதி ஆராதனையில் எங்களோடு இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருடன் கூட பேசினதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த இறுதி
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இந்த வருடத்திலே ஆண்டவரை கொண்டு வந்து எங்களை நிறுத்தினதற்காக நன்றி சுவாமி. எல்லா ஆபத்துகளிலும் ஆண்டவரை, எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா தடைகளிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக, வழி நடத்தினதற்காக, ஆலோசனை சொன்னதற்காக உமக்கு நன்றி தேவனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எல்லா துதிக்கும், கனத்திற்கும், மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடத்தின் இறுதியில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இதோ அநேகர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதும் சுவாமி எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நோய்களை எல்லாம் மாற்றி போட்டீரப்பா, வியாதி படுக்கையை மாற்றி போட்டீரப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பினீர். உமக்கு நன்றி 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 சுவாமி. ஆண்டவரே, இதோ நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. அக்னி பட்சிக்காமல் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீர் சுவாமி. எங்களை பாதுகாத்தீரப்பா, பாதைகளிலிருந்து பாதுகாத்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றியை சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளை கர்த்தாவே உம்முடைய திரு ரத்தத்தினால தெளித்தீரே அப்பா. ஆண்டவரே, அரணாக இருந்தீரே, எங்களுக்கு கோட்டையாக இருந்தீரப்பா. எங்களை உயர்ந்த ஸ்தலத்திலே வைத்தீரே, எங்களுக்கு நல்ல வேலைகளை கொடுத்தீரே, வருமானத்தை கொடுத்தீரே. உமக்கு நன்றி 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 சுவாமி. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய திவ்ய ரட்சிப்பை எங்களுக்கு கட்டளையிட்டீரே, நித்திய ஜீவனை அருளினீரே அப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட சுவாமி ஆண்டவரே, எதிர்வரும் 2021 ஆண்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதை கண் காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் எங்களை எப்பொழுதும் ஆண்டு கொள்ளட்டும் கர்த்தாவே. வருகிற ஆண்டிலே நாங்கள் புது பலன் அடைந்து சுவாமி ஆண்டவரே உம்மால் அபிஷேகிக்கப்பட்டு கர்த்தாவே இன்னும் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இடைக்கட்ட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் நல்லவராகவே இருக்கிறீர் அப்பா, நீர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. வல்லமையான உம்முடைய கரங்களின் கிரியை நாங்கள் கண்டோம் சுவாமி. இந்த வருடத்திலும் கூட ஆண்டவரே, எதிர்வரும் ஆண்டிலும் உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் காண செய்வீர் சுவாமி. உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வாதமான பல காரியங்களை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அருளி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களை கர்த்தருக்குள் திடன்படுத்திக் கொள்ள கிருபை செய்தருளும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் திடப்படுத்தும் அப்பா. எங்களுடைய மனதிலே கவலைகள் அப்பா, கவலைகள் விசாரங்கள் இருந்தால் கர்த்தாவே எல்லாவற்றையும் திரு நாமத்தினாலே விலக்கி போட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, விசுவாசத்தை கட்டும் சுவாமி, விசுவாசத்தை எழுப்பும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் விசுவாச வீரர்களாக உம்முடைய சன்னதியிலே நிற்க ஆண்டவரே எங்களுக்கு திராணியை கொடும் அப்பா, திராணியை கொடு சுவாமி. Lead us, O Lord Jesus, lead us, O Lord, into your righteousness, O Father. We'll be called sons of righteousness, daughters of your righteousness, O Father. We thank you for clothing us with your righteousness, O Lord. We thank you, Father. Help us to rise up, O Lord, above our situations, O Lord, and shine for you, Lord, and shine your glory, Lord, unto the others around us, O Father. We thank you, Lord. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உள்ள வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக, வியாதிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திலகாவுக்காக மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ 2020 ஆண்டில் வழி நடத்தி வந்த கர்த்தர் தொடர்ந்து இந்த மகளை கர்த்தாவே நல்ல சுகம் கொடுக்கவும் அப்பா, வியாதி படுக்கையை மாற்றி போடவும், புது பலன் அடையவும் நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோட கர்த்தாவே உம்முடைய பாதபடியிலே நாங்கள் சரணடைகிறோம் சுவாமி. இந்த சகோதரியை நீர் வழி நடத்தும் சுவாமி. உம்முடைய தழும்புகளால் அப்பா குணமாக்குவதற்காக நன்றி கர்த்தாவே, குணமாக்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த விசுவாசத்தை எங்களில் வையும், திலகாவுக்குள்ளும் வையும் சுவாமி. உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் சகோதரி ரெஜினா
அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சகோதரர் மரியா ஜோசப்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் மற்ற எங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்டவரே, இதோ நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் டேவிடாஸ் ரத்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மகனை மூடிக்கொள்ளும், அவருடைய முழங்கால்கள் நன்றாக பலம் கொள்ள கிருபை செய்தரணும் சுவாமி. ஆண்டவரே, சீக்கிரமாக குணமடைய கிருபை செய்தரணும் கர்த்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய பில்டிங் ப்ராஜெக்டுக்காக வருகிறோம் சுவாமி. உம்மால் மட்டுமே இதை செய்ய முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ உமது காரியமாக கொடுக்க கர்த்தாவே இருதயங்களை ஏவ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரும் வருடத்தில் நிச்சயமாகவே இந்த கட்டிடத்தை கட்டி எழுப்ப கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரிலும் நீர் எங்களுடைய ஆவியை எழுப்பும் கர்த்தாவே. சோர்வுற்றிருந்தால் அதை தட்டி எழுப்பும் கர்த்தாவே. உமக்காக சுவாமி நாங்கள் பெரிய காரியங்களை செய்வோம் என்ற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவரிலும் வேறொன்று செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதை முழுவதும் உங்களுடைய கையில ஒப்படைக்கிறோம் சுவாமி. அந்த பிளானரையும் உங்களுடைய கையில ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சீக்கிரமாக எம்பிஎஸ்சில் இருந்து அந்த பெர்மிஷன் வந்து சேர கிருபை செய்தரணும் அப்பா. ஃபண்ட் ப்ராஜெக்டையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த ஃபண்ட் ரேஸ் பண்ணும் பொழுது சுவாமி நாங்கள் பல பேரை நாங்கள் அண்டி கேட்க கர்த்தாவே எங்களுடைய வாயில் நீர் வாரும் அப்பா. வாய்க்கு சுவாமி ஆண்டவரே, நீர் தேவையான அந்த கிருபையை தாரும் கர்த்தாவே. அந்த தைரியத்தை கொடும் சுவாமி. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இதோ யார் எனது காரியமாய் போவான் என்று நீர் கேட்டீர கர்த்தாவே. இங்க இருக்கும் ஒவ்வொரு வாலிப மக்களும் சுவாமி உமக்காக எழும்ப கர்த்தாவே, உமக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தாவே கிருபை செய்தரலும். ஆண்டவரே, சபை ஊழியர்கள் ஒவ்வொன்றையும் பாதப்படியிலே வைக்கிறோம் சுவாமி. ஊழியங்களில் எதுவும் சோர்வு காணாமல் பின்னடைவு அடையாமல் அப்பா எல்லாம் முன்னேறி செல்ல கிருபை செய்தரலும் சுவாமி. எல்லாவற்றையும் உடைய கையில ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த சபையில ஒரு புது எழுப்புதலை நீர் கொண்டு வரும் அப்பா. ஆண்டவரே, இதோ அனல் பரவ கர்த்தாவே எங்களுடைய ஆவிகளிலே கர்த்தாவே அனல் பரவ கிருபை செய்தரணும் சுவாமி. அந்த அனலை நீர்தாமே இந்த இருதயங்களிலே போட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி கர்த்தாவே. இன்னும் சுவாமி, இந்த செய்தியை கேட்கும் பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேச வேண்டும், நீர் எங்களோடு கூட இணைய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பேசும் மகனை அந்த செய்தியை ஷேர் பண்ணும் மகனை கர்த்தாவே உம்முடைய கிருபையால் அணைத்துக் கொள்ளும். நீர் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒரு தங்கு தடை இல்லாமல் செய்தி புறப்பட்டு வர கிருபை செய்தரலாம் கர்த்தாவே. உமக்கு கோடி நன்றி சுவாமி. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். தொடர்ந்து வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். தமிழில் டாக்டர் ஷர்மிளா அவர்களும் ஆங்கிலத்தில் பிரதர் ஜோஷுவா சரவணன் அவர்களும் இந்த நேரத்தில் வேதம் வாசிக்க அன்புடன் அழைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வரை. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆமென். Today's Bible reading is taken from Revelation chapter 14 verse 6 to 7. Then I saw another angel flying in mid-air,
and he had the eternal gospel to proclaim to those who live on the earth, to every nation, tribe, language and people. He said in a loud voice, "Fear God and give him glory, because the hour of his judgment has come. Worship him who made the heavens, the earth, the sea, and the springs of water." Amen. தொடர்ந்து நம் மத்தியிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர நம் மத்தியில் இருக்கும் பிரதர் கலை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ரட்சகரும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது இந்த வருஷத்தினுடைய ஒரு கடைசி ஞாயிறாய் காணப்படுகிறது. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அநேக நன்மைகளுக்காய் தேவனை நாம் ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்துவது மிகவும் அவசியமான ஒரு காரியம். காரணம் என்ன? இந்த 2020 வருஷத்துல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவன். அவர் நம்மை ஒருபொழுதும் திக்கற்றவர்களாய் விடாதபடி கர்த்தர் நம்முடைய சட்டைகளிலே நம்மை காத்து வழி நடத்தின ஒரு வருஷமாய் இது காணப்படுகிறது. காரணம் என்ன? எப்பொழுது உபத்திரவங்கள் அதிகமாய் காணப்படுகிறதோ அப்பொழுது தேவன் அவர் தூக்கி சுமக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. காரணம் என்ன? அலைகளின் மத்தியிலே அவர் நம்மை தாங்குகிற தேவன். உபத்திரவத்தின் நாளிலே வேதம் சொல்வதை போல அவர் தன்னுடைய கூடார மறைவிலே வைத்து நம்மை காத்து நடத்தின தேவன். நாம் அநேக வருஷங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இது ஒரு விசேஷித்த வருஷம். காரணம் என்ன? கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அநேக விதமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் இந்த ஆண்டிலே விசேஷித்த விதமாய் தேவன் நம்மை பாதுகாக்கப்படினாலே அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் அவருக்கு நாம் துதியோட ஏறெடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்று நாம் தியானிக்க போகிறோம். நம் கண்களை முடிச்சிருப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, கிருபையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாளை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பன் தாம் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும்படி அச்சுமைகிறோம் ஆண்டவரே. அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படி அச்சுமைகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரட்சகர் மீட்பருமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாசிக்கப்பட்டதான வேத பகுதியிலே வெளிப்படுத்தல் விசேஷம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு எப்போதுமே ஒரு விசேஷித்த ஒரு காரியம் உண்டு. இங்கே வாசிக்கப்பட்டதான இந்த 14வது அதிகாரம் 2 வசனங்களை குறித்து நாம் பார்த்தோம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். ஒரு யோவான் ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார். அந்த பத்ம தீவில அவர் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஒரு தூதனானவன் அவன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னா இவன் யாருக்கு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை அவன் கொண்டு வரவில்லை. தேசம் முழுவதுமாய், உலகம் முழுவதுமாய் இருக்கக்கூடிய எல்லா பாஷைக்காரர்களுக்கும் ஒரு விசேஷித்த காரியத்தை அந்த தூதன் சுமந்து சென்றான் என்று வேதம் சொல்கிறது. அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தது என்று வேதம் சொல்கிறது? அது சுவிசேஷத்தை உடையதாய் காணப்பட்டது. ஒரு gospel. He brought a gospel to the whole world. இதுல இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கோ, அல்லது குறிப்பிட்ட பாஷை பேசுகிறவர்களுக்கோ இது கொண்டு போகப்படவில்லை. இது சகல கூட்டமான ஜனத்துக்கும் இந்த காரியம் கொண்டு போகப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக காரியங்களை நம்முடைய மத்தியிலே அவர் கொண்டு வர அவர் கிருபை உள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 20ஆம் வருஷத்திலே அநேக விதமான பிரச்சனைக்குள்ளாய் நாம் கடந்து போயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான காரியங்கள் உண்டாயிருக்கிறது. அநேக விதமான பயத்தினுடைய காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போயிருக்கிறோம். அநேக விதமான காரியங்கள் நம்ம என்ன செய்தது? அவை அமிழ்த்ததாய் கூடியதாய் காணப்பட்டது இந்த 20ஆம் வருஷத்திலே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
தேவனோ நம்மை அவர் காத்து அவர் நடத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அநேக தேசங்கள் ஒரு காரியத்தை குறித்து யோசித்தார்கள். என்ன யோசித்தார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த வைரஸ் வந்த பிறகு ஒரு காரியத்திலே அவர் குறிப்பாய் காணப்பட்டார்கள். அது என்ன அப்படின்னு சொல்லும் போது, எப்படியாவது என்ன செய்யணும், இந்த வேக்சினை என்ன செய்ய வேண்டும், கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படி வேக்சினை அவர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அநேக தேசங்கள் இந்த வேக்சினை என்ன செய்தது, அதை கண்டுபிடித்து இப்போ சொன்னாங்க. நேற்று கூட நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. துபாயில வந்து they are vaccinating the people. Yeah, vaccines are available and people are queuing to vaccinate themselves. இந்த தடுப்பூசியை போடும்படியாய் என்ன செய்தால் துபாய் தேசத்துல என்ன பண்ண நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆளுங்க வந்து என்ன செய்யறாங்க, கியூல நின்று என்ன செய்யறாங்க, வேக்சினை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசாங்கமானது அதை இலவசமாய் அவருடைய ஜனங்களுக்கு என்ன செய்யறார்கள், போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னொரு காரியம் சம்பவிக்கிறது. அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, யூகே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு காரியத்தை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, புதுசா ஒரு ஸ்ட்ரெயின் வருது. இந்த ஸ்ட்ரெயினை பத்திய பிஹேவியர் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படினால இந்த வேக்சின் இதுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு என்ன செய்யல தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வீரியத்தை குறித்து அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது 70 இருந்து 80% அது என்ன, அந்த பழைய கொரோனா வைரஸோட அது வேகமாய் பரவக்கூடிய தன்மை உடையது என்று சொல்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனுஷனால் யூகிக்க முடியாத காரியத்தை தேவன் அனுமதிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். மனுஷனால் எண்ண முடியாத காரியத்தை தேவன் என்ன செய்கிறார், அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய சிந்தைக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை தேவன் செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். அப்படின்னு சொன்னா, இன்னொரு விதமான பயமானது அது தேசத்துக்குள்ளாய் கடந்து வருகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேசமானது இன்னொரு பயத்துக்குள்ளாய் கடந்து போகிறது. உலகமானது இன்னொரு பயத்துக்குள்ளாய் கடந்து போகும்படியாய் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பயமானது நம் வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். பயம் ஆனது நம்ம என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அது நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வை உண்டு பண்ணும். பயமானது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிலிருந்து தூரமாய் அது கொண்டு போகக்கூடியதாய் காணப்படுகிறது. பயமானது நம்முடைய வாழ்க்கையை சிறுமைப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. பயமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கைகளை என்ன செய்யும், அது உடைத்து போடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் அவன் பயந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்வான், மனைவியை பார்த்து சொன்னா சகோதரி என்று சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு காரணம் என்ன, அவனுக்குள்ளாய் உண்டாயிருந்த பயமானது அப்படியாய் செய்யும்படி அவனை என்ன செய்தது, கொண்டு போனது. பயத்தினாலே என்ன செய்வார்கள், பஞ்ச நாட்களிலே எகிப்து தேசத்துக்கு ஓடி போனார்கள். காரணம் என்ன, எங்கே சாப்பாடு இல்லாம நாம் மரித்து போயிருவோம்னு சொல்லி ஏற்பட்ட பயத்தினாலே அவர் என்ன செய்தார்கள், ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுது பயமானது நம்மை மேற்கொள்ளக்கூடியதாய் காணப்படுகிறது. பிரச்சனைகளின் மத்தியிலே தேவன் அவர் கிருபை செய்கிறவராய் காணப்படுகிறார். பிரச்சனைகளின் மத்தியிலே தேவன் என்ன செய்வார், அவர் கடந்து வரக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆனால் இந்த 20, 21ஆம் நூற்றாண்டுக்குள்ள நாம் எப்படி போக போகிறோம் தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை இந்த வெளிப்படுத்த விசேஷமானது நமக்கு சொல்கிறது. அந்த 7வது வசனம் சொல்கிறது, அந்த தூதன் ஒரு காரியத்தை செய்றான். என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய பயத்தை குறித்து பேசாமல் தேவனுக்குரிய பயத்தை குறித்து பேசுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சுவிசேஷமாய் அறிவித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சகல ஜனங்களுக்கும் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, fear for the God. Only the God's fear, let it be with you. அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு உண்டான பயம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய காரியம், ஒரு விஷயம் உண்டு. என்ன அப்படின்னு சொல்லும்போது, தேவனுக்குரிய பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்யணும், கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்குரிய பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டவர்களாய் காணப்படுவோம் சொன்னா, இந்த 2020 கடந்து வந்ததை போல 21ஐயும் தேவன் கடக்க அவர் என்ன செய்வாரு, கிருபை செய்வார். காரணம் என்ன, பூமியிலே பயங்கள் என்ன செய்ய போகிறது, அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாய் இது காணப்பட போகிறது. ஒரு பயம் போச்சுன்னா அடுத்த பயம் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. பயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கக்கூடிய பயமான காரியங்கள் பூமியிலே சம்பவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, நீ தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டிய காலகட்டம் என்று வேதம் சொல்கிறது. அப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு ஜனங்கள் எதை குறித்து பயப்படுறார்கள் அப்படின்னு சொல்லும் போது வேலையை குறித்து பயப்படுறாங்க. அப்படிதானே,
வேலையை குறித்து பயப்படுறாங்க. எங்க எனக்கு வேலை எல்லாம் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் இல்லாம போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், யாரிடத்துல நான் போய் கேட்பேன், யாரை எனக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி பலவிதமான பயங்கள் என்ன செய்யுது நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். பஞ்சத்தின் காலங்கள் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சாரிபாத் விதவையானவள் என்ன செய்தால் பஞ்சத்தின் நாட்களிலே அவள் மறைத்து போகப்படுகிறதான ஒரு காலகட்டம் காணப்பட்டது. என்னை சாப்பாடே கிடையாது, எந்த ஒரு விளைச்சலும் இல்லை, அவளுக்குள்ளாய் ஒரு பயம் ஏற்பட்டது, நாம் மறைத்து போக வேண்டும். அந்த நேரத்தில் தான் அந்த அவள் யோசித்த நேரத்திலே வேதம் சொல்கிறது, எலியா என்கிறதான தீர்க்கதரிசி அந்த சாரிபாத் விதவையின் வீட்டிலே அவன் போனான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எலியா தீர்க்கதரிசி வரும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, எனக்கு பசிக்குது, எனக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும், ஆகாரம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த விதவையானவர் சொல்லுகிற காரியம் என்ன, அவளுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. கொஞ்சோல மாவு தான் இருக்கு, இந்த மாவை சாப்பிட்டு நான் என்ன செய்ய போறது இல்ல, அநேக நாட்கள் வாழ போறது இல்ல. காரணம் என்ன, இந்த பஞ்சத்தின் காலங்கள் அவ்வளவு கொடுமையாய் காணப்படுகிறது. ஆனால் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் என்ன, நீ என்ன பண்ணு, அந்த ரொட்டியை சுட்டு எனக்கு நீ கொடு அப்படின்னு சொல்ற. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த பஞ்சத்தின் காலத்திலே அவன் என்ன செய்தார், ஒரு தேவ மனுஷனுக்கு அந்த காரியத்தை அவர் செய்யறார். காரணம் என்ன, கர்த்தர் ஒரு காரியத்தை அவளை யோசிக்கும்படியாய் தேவன் அவர் சித்தமுள்ளவராய் காணப்பட்டபடினாலே வேதம் சொல்கிறது, அவள் அந்த மாவை எடுத்து சுட்டு அதை எலியாவிடத்துல கொடுத்த பொழுது அவன் ஒரு காரியத்தை சொல்கிறார், உன்னுடைய பாத்திரத்தில் என்ன செய்யாது, இனி மா குறைந்து போவதில்லை, உன்னுடைய துருத்தியில எண்ணெய் என்ன செய்யாது, குறைந்து போவதில்லை என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் உனக்கு ஒரு குறைவும் உண்டாகாதபடி கர்த்தர் உன்னை போஷித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவர். நாம் இந்த 2020 கடந்து போனது போல 21ஆம் நூற்றாண்டு 21ஆம் வருஷத்துல கர்த்தர் நம்மை எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்து நடத்துவார். எல்லா விதமான பயத்திலையும் விலக்குவது மாத்திரம் அல்ல, தேவ பயம் நமக்கு என்ன செய்யணும், உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காணப்படுகிறது. இவர்களை எப்படி மேற்கொள்வது, கர்த்தருக்கு பயப்படும் போது மாத்திரமே நாம் இவை எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கஷ்டமான சூழ்நிலையிலே தேவனை நோக்கி பார்க்கிற அநேக மனுஷர்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே யோபை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபை குறித்து பார்க்கும் பொழுது யோபுடைய புஸ்தகத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா யோபு 19வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, யோபு சொல்றாரு, அவர் மிகுந்த வேதனையான ஒரு காலகட்டம், யோபுக்கு ஒரு மிகுந்த வேதனையான ஒரு காலகட்டம். ஆனா யோபு சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு, 26ஆம் வசனத்துல 19:26, இந்த என் தோல் நூறானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போயிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதிகமான வேதனையின் காலகட்டம், அதிகமான உபத்திரவத்தின் காலகட்டம். ஆனால் யோபு சொல்லுகிற காரியம் என்ன, நான் இயேசுவை பார்ப்பேன், நான் என் தேவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நாள் வரப்போது, அப்போது என் கர்த்தர் அவர் வானத்தின் மீது வருகிறத நான் என்ன செய்வேன், பார்ப்பேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாள் சமீபமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் காணப்படுகிறபடினாலே உபத்திரவத்தின் காலத்துக்குள்ளாய் கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பயமானது மிகவும் அவசியம். உலகமானது தேவனுடைய பயத்தை அப்புறப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம்னு சொன்னா, நான் காசுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன், எனக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயம் இல்ல, இது தப்பு இல்ல, இது பிரச்சனை இல்ல, இது தவறான ஒரு காரியம் இல்ல, இப்படி செஞ்சா ஒண்ணு தவறா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க, இதுதான் கல்ச்சர், இப்படிதான் நான் வாழ போறேன் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, இது தேவனுக்கு அருவருப்பான காரியம். இந்த காரியத்துக்குள்ளாய் நீ ஈடுபடும் பொழுது, நீ தேவனுக்கு பயப்படாத மனுஷனாய் மாறும் பொழுது, இந்த உலகத்தினுடைய சகல காரியம் என்ன செஞ்சிருவோனே மேற்கொண்டு விடும். இந்த உலகத்தினுடைய பயமானது உன்னை மேற்கொண்டு விடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போது தேவ பயம் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், நம்மை வரக்கூடிய காலகட்டத்திலே அது கொண்டு போக அது கிருபை உள்ளது, வல்லமை உள்ளது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதை
யோபின் புஸ்தகத்திலே 39ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோபுவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை யோபுட்ட சொல்லுவாரு. எங்கன்னு சொன்னா யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் நீங்க அப்படியே 19ல இருந்து வாசிச்சீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையின் குமுறுதலை வைத்தாயோ. ஆண்டவர் சொல்றாரு, யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, குதிரையை குறித்து ஆண்டவர் பேசுவார். அப்ப அந்த குதிரையை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, இந்த குதிரை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அந்த நீ வாசிக்கணும் சொன்னா அந்த 22வது வசனம் தொடர்ந்து நீ வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னு சொன்னா ஒரு காரியம் என்ன, குதிரையானது அது யுத்தத்துக்கு தயாராய் வந்து நிற்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் கடந்து போக வேண்டிய காலகட்டத்திற்கு முன்பாய், இதோ அதிக உபத்திரவத்தின் காலங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போவதற்கு முன்பாய், யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளை போல பயங்களை நீக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆனால் எல்லா பயங்களை நீக்குவதற்கு தேவனுடைய பயம் என்ன செய்யணும், நமக்குள்ளாய் வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே வேதம் என்ன சொல்கிறது, குதிரை என்ன செய்யுமா, அது கவலைப்படாது, அது கலங்காது, அது பட்டயங்களை பார்த்து அது பயந்து நிற்காது. காரணம் என்ன, அது வேகமாய் முன்னேறி செல்லும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு 10 பேர் நமக்கு முன்னாடி ஒரு ஆயுதங்களோட நிக்கிறோம்னு சொன்னா அவன் என்ன செய்வோம், பயந்து ஓடதான் முயற்சி போடுவோம். காரணம் என்ன, அது நம்முடைய ஒரு எண்ணம் இல்லையா, நம்முடைய சிந்தனை. நீ உதாரணத்துக்கு எடுத்து பாருங்களேன், சிங்கம் வந்து பலமுள்ளதான ஒரு மிருகம். சிங்கம் பலமுள்ள மிருகம். அதே மாதிரி புலி, இந்த மாதிரி மிருகங்கள் வந்து ரொம்ப பலமுள்ள மிருகம். ஆனா யாரும் சிங்கத்தை கொண்டு சண்டைக்கு போனதா நம்ம பார்க்கல சரித்திரங்கள்ல. ஒரு புலியை கொண்டு சண்டைக்கு போனதா நம்ம பார்க்கல. காரணம் என்ன, அப்படி கொண்டு போனா அது சத்தத்தின் இரைச்சலை கேட்டு என்ன செய்யும், மிருகங்கள் பயந்து ஓடும். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, குதிரை என்ன செய்யாது, அது பயப்படாது. அது யுத்தத்திற்கு நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதை போல, யுத்தத்துக்கு தயாரானதை போல அது வேகமாய் புறப்பட்டு செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிற காரணம் இன்னொரு காரியம் என்ன, 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதே 39 யோபின் புஸ்தகத்திலே, கர்வமும் மூர்க்க குணமும் கொண்டு தரையிலே விடுகிறதை போல அதுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய எக்காலம் யுத்தத்தின் சமயத்திலே, ஒரு போரின் சமயத்தில் அங்க என்ன செய்யும், எக்காலங்கள் ஊதப்படும். இந்த எக்கால சத்தத்தை எல்லாம் கேட்டு அதற்கு பயப்படாமல் அது என்ன செய்து முன்னாடி பாய்ந்து ஓடும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது உலகத்தினுடைய எந்த பயமும் நம்மளை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. தேவனுக்கு பயப்படும் போது உலகத்தினுடைய எந்த பயமும் என்ன செய்யாது, நம்மளை ஒருபொழுதும் மேற்கொள்ளாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காரணம் என்ன, இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை குறித்து பயந்துட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளை குறித்து பயப்படுறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறது குறித்து பயப்படுறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நாம சேர்த்து வைக்கிறையே, இந்த பிள்ளைகளை எப்படி நம்ம படிக்க வைக்க போகிறோம், இவர்களுக்குரிய காரியங்களை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, நீ உலகத்தின் காரியத்தை குறித்து பயப்படாத, நீ தேவனுக்கு பயந்து உன் வாழ்க்கையை நீ நேர்த்தியாய் மாற்றும் பொழுது நீ குதிரையை போல மாறி போவாய். அந்த குதிரைக்கு யார் அந்த காரியத்தை கொடுத்தா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த குதிரைக்கு கொடுத்திருக்கக்கூடிய காரியம் அது பரத்திலிருந்து வந்த காரியம், அது தேவனால் உண்டான காரியம். குதிரை முன்னேறி செல்வது அது குதிரையுடைய பிராணி அல்ல, அது தேவன் குதிரைக்கு கொடுத்த ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய உங்களையும் என்னையும் தேவன் கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவர். அவர் 20-21ஆம் நூற்றாண்டு வருஷத்திலே நம்மை அவர் திடமும் சத்தியமாய் நம்மை மிகுந்த ஆசீர்வாதத்தோடு அவர் கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே வாசிக்கப்பட்டதான இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது வேதம் அழகாய் சொல்கிறது, அந்த தூதன் மிகுந்த சத்தத்தோடு அவன் சொன்ன காரியம் என்ன, தேவனுக்கு பயந்து அவரை நினைச்சீங்க தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனமானது
அந்த கடைசி பகுதியில் வரக்கூடிய ஒரு காரியம் என்ன? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனா எப்போதுமே பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்தாம நம்ம ஒரு காரியத்தை செய்வோம். அது எல்லாருக்கும் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனையை முன்னாடி வச்சு நம்ம ஆண்டவரை ஜெபிப்போம். ஆண்டவரே, எப்படியாவது இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருங்க, நீங்க மாத்திருங்க. இந்த பிரச்சனை என்னை கஷ்டப்படுத்துது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது ஒரு மாற்றம் எனக்கு வராதா? இந்த பிரச்சனைக்கு இருந்து யாராவது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அல்லது உதவி செய்யறதுக்கு ஒரு ஆளை நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை குறித்த காரியத்தையே நம்ம ஆண்டவரிடத்துல பேசுகிறதும் ஜெபிக்கிறதான ஒரு காரியம் காணப்படும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சொல்லுகிற காரியம் என்ன? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு அந்த தூதன் சொல்வதாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆபத்தான காலகட்டத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது பிசாசானவன் வெட்கப்பட்டு போவான். யார் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? கர்த்தரிடத்திலே மிகுந்த விசுவாசம் உள்ள ஜனம் மாத்திரம்தான் கஷ்டமான சூழ்நிலையிலே தேவனை மகிமைப்படுத்த முடியும். கஷ்டமான சூழ்நிலையிலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொடுக்கக்கூடியவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். இப்படிப்பட்ட தேவனுக்கு சொந்தமான மனுஷர்களை உலகத்தின் எந்த ஒரு காரியமும் அது மேற்கொள்ளாது. எந்த ஒரு கொள்ளை நோயும் நினைச்சியாது மேற்கொள்ளாது. உலகத்தின் சஞ்சலங்கள் நினைச்சியாது மேற்கொள்ளாது. காரணம் என்ன? கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும் பொழுது நம்முடைய விசுவாசமானது அது அதிகரிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. நம்முடைய விசுவாசமானது அது அதிகப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே அடுத்த பகுதி நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அவர் நியாய தீர்ப்பை கொடுக்கும் வேளை வந்தது. வேதம் சொல்கிறது, ஒரு நியாய தீர்ப்புக்காய் தேசங்கள் உலகங்கள் காத்திருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பின் காலம் வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடைசி காலகட்டங்களுக்குள்ளாய் நாம் கடைசி காலத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரு நமக்கு கொடுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? ஜனங்கள் என்ன செய்வாங்க? அவர்களை கடவுளை போல பார்க்க ஆரம்பிப்பாங்க. யாரு ஆகாரங்கள் கொடுக்கிறார்களோ, யாரு உதவி செய்கிறார்களோ அந்த மனுஷர்களை என்ன செய்வார்கள்? அவர் கனப்படுத்துவார்கள். யாரு அவருடைய காரியங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்களை அவர் கனப்படுத்தும்படியான ஒரு காலகட்டம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? எந்த சூழ்நிலையில் மத்தியிலும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை அந்த தூதன் சொல்கிறார். இதுதான் அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாழ்க்கையில நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது, நான் வந்து படித்து கொண்டிருக்கும் பொழுது, நான் என்னுடைய ஊருக்கு, அதாவது வந்து இந்த பஸ் ஸ்டாப் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு போகணும்னு சொன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரும். 3 கிலோமீட்டர் அதான் கடைசி பஸ் ஸ்டாப். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமை ராத்திரி ரொம்ப லேட்டா வருவேன்னு சொன்னா ஒரு 10 மணி ஆயிரும், 10:30 மணி ஆயிரும். அப்போ அந்த 10:30 மணிக்கு இறங்கி அந்த பஸ் ஸ்டேஷன்ல இறங்கி நம்ம வீட்டுக்கு நடந்து போகணும். அந்த 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்போ நடந்து போகும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, ரொம்ப இருட்டா இருக்கும். அது பயங்கர இருட்டா இருக்கும். யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ரோட்ல நடந்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ளார ஒரு பெரிய பயம் இருக்கும். அதனால வேகமா கண்ணு மூடிட்டு ஜோ பண்ணிட்டு வேகமா என்ன செய்வேன்? நடந்து போவேன். வேகமா நடந்து போக காரணம் என்ன? ஏதோ ஒரு பயம். ஏன்னா ரொம்ப இருட்டான இடம். அந்த இடத்துல லைட்டுகள் கிடையாது. அப்போ நமக்குள்ளார ஒரு பயம், எப்போதுமே ஒரு பயம் இருக்கு. ஆனா அந்த பயத்தினால என்ன செய்ய முடியாது? அங்க நிக்க முடியாது. நான் என்ன செய்ய முடியாது? அங்க நிக்க முடியாது. காரணம் என்ன? நான் வீட்டுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். அப்போ நான் போக வேண்டிய காரியங்களை என்ன செய்ய முடியாது? நான் நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு காரியம், இருதயத்திலே தைரியத்தை உண்டு பண்ணிட்டு ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வார். தேவன் என்னை பாதுகாத்துக்க வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ளா என்ன செய்யணும்? கடந்து போகும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதே போல விசுவாசத்திலே நாம் கடந்து போகக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையும் மத்தியிலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை தேவன் என்ன செய்வாரு? நடத்த வல்லமை உள்ளவர். நம்மளுக்கு எப்படி நம்ம நினைச்சிருக்கோம்? இந்த 2020 நம்ம நினைச்சு பார்க்கும் போது அநேக காரியங்களை நம்ம சிந்திச்சிருக்கோம். ஆனால் நடந்தது என்ன? நம்ம சிந்தித்ததுக்கு மேலாய் ஒன்றையும் ஒரு திட்டமும் நடக்காதபடி இந்த 2020 ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டாய் கடந்து போனது. அப்படியே சும்மா உட்கார்ந்து இந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த வருஷம் இருந்துச்சு, கடந்து போச்சு.
நாம் ஒரு காலம் சிந்தித்திருக்க முடியாது, நம்ம ஒரு காலம் யோசித்திருக்க முடியாது. இப்படி நம்ம ஒரு வருஷத்தை கடந்து போவோம் சொல்லி இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம் நம்ம யோசித்தது கிடையாது. யாரும் இப்ப இதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லல. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். இந்த ஆண்டை எப்படி நாம் கடந்து வந்தோமோ அப்படியே மறுபடியும் வரக்கூடிய ஆண்டுகளை கர்த்தர் கடந்து போக என்ன செய்வார், நமக்கு கிருபை பாராட்டுவார். அப்படின்னு சொன்னா இந்த நியாய தீர்ப்பின் காலகட்டத்துல, இந்த இப்படியான உபத்திரவத்தின் காலகட்டத்திலே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷர்களாய் நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தர் நம்மை தேற்ற வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் அவர் என்ன செய்வார், நன்மைக்கு ஏதுவாய் அவர் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான காரியத்தை அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தான் என்ன அப்படின்னு சொன்னா தேவனுக்குரிய பயம். இந்த தேவனுக்குரிய பயமானது பாவத்தை விலக்கி தேவனுக்கு நேராய் நடக்கிறது என்ன செய்யும், நமக்கு உதவி செய்யும். எப்போது தேவ பயம் நம்மளை விட்டு போகுதோ அப்போது பாவமான ஒரு ஜீவி என்ன செய்யறோம், நமக்குள்ள வர ஆரம்பித்து விடும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் பயத்தை, அவனுக்கு தெரியும் அந்த காரியம் தவறு என்று சொல்லி, ஆனால் கர்த்தருக்கு பயப்படாதபடி போனபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு பாதிப்பான ஒரு காரியமாய் காணப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வரக்கூடிய காலகட்டத்தை நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் தேவ பயமானது அது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது மாத்திரமே நாம் இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாம் ஒரு ஜெயமான ஒரு ஜீவியத்தை வாழ முடியும். நாம் மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வருகிற நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர் சகல காரியத்துக்கு விடுதலையாக்கி காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேவ பயமானது அது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்று வேதம் சொல்கிறது. அந்த தூதன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, அவர் சொல்லுகிறார், அதாவது பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றுக்களை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அப்படின்னு சொல்லும்போது நாம் கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் அவரை மாத்திரமே பிடித்திருந்து தொழுது கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மளை எந்த விதமான நெருக்கங்கள் சூழ்ந்தாலும் சரி, எப்படியான காலகட்டங்கள் நமக்கு சூழ்ந்தாலும் சரி, நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். அவர் நிச்சயமாய் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, கிருபை தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிறை காண கர்த்தர் கொடுத்த மட்டில்லாத கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகள் 1000 அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட அப்பா நீர் எங்களோடு கூட ஆண்டவரை நீ பேசுகிற தேவன், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பயமானது எப்பொழுதும் எங்களுக்குள்ளாய் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் எங்கள் செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு ஏற்ற பிரகாரமாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் இருதயத்திலே காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாய் காணப்பட கர்த்தர் நாட்களிலே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை மாத்திரமே தொழுது கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, செல்வத்தை அல்ல ஆண்டவரே, நான் நேசிக்கிற காரியங்களை அல்ல ஆண்டவரே, ஐயா, எங்களுக்கு உண்டான சொத்துக்களை அல்ல ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே பற்றி பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை நடத்த நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களை காத்து நடத்தினது போல ஆண்டவரே, வரக்கூடிய வருஷத்திலும் ஆண்டவரே தேவ கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. தேவ பயத்தோடு கூட ஜீவிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யக்கூடிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, அந்த கொரோனா வைரஸ் எத்தனை ஸ்ட்ரெயின் வந்தாலும் கர்த்தாவே உம்மை நீர் மாத்திரமே சகலவற்றின் மீது ஆண்டவரே அதிகாரம் உள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பயத்தை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் எங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளத்தக்கதா கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யக்கூடிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகலவற்றையும் தேவன் காத்து பொருட்படுத்த நடத்த வல்லமை உள்ள தேவன், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் நம்ம செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து காணிக்கை பாடலுக்குள் செல்வோம்.
தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த துதி ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, ஆண்டவரே, காணிக்கை நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. இதோ எங்களுடைய கையின் பிரயாசங்களினாலே உண்மை நாங்கள் ஆராதித்தோம். ஆண்டவரே, இதோ கொடுத்த எல்லா கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறப்பா. அப்பா பிதாவே, இதோ கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதியும், உங்களுடைய ராஜ்யத்தை தீவிரப்படுத்த, ஆண்டவரே, பெரிதுபடுத்த, விரிவாக்க இந்த காணிக்கை எல்லாவற்றையும் உபயோகிக்க வேண்டும் என ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனைக்காக மறுபடியுமாக உண்மை துதித்து சுவாமி, ஆண்டவரே, பேசப்பட்ட உங்களுடைய செய்திக்காக வந்த உங்களுடைய செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வேத வசனத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனத்திலே நிலைத்திருந்து அப்பா உம்மிடம் அனுதினம் ஜெபிக்க கர்த்தாவே அந்த வாஞ்சையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வருடத்தை முடித்து கொடுத்த உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து அடுத்த வருடத்திலும் எங்களோடு கூட நீர் இணைந்து நடக்க நாங்கள் உம்மை வரவழைக்கிறோம் சுவாமி. அன்போடு வரவேற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களோடு கூட அடுத்த ஆண்டுக்குள் நீர் பிரவேசித்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வருடத்தை கட்டளையிட, ஒரு ஆசீர்வாதமான வருடத்தை கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு அதிகமாக இந்த நேரங்களிலே தேவைப்படுகிறது. உமக்கு தெரியும் சுவாமி. எங்களோடு கூட இரும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், மூத்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. எல்லோரையும் உங்களுடைய பாதத்தண்டையிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களோடு கூட இரும் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அறிவிப்புகள். நம்முடைய புத்தாண்டு ஆராதனை பற்றிய விவரங்கள் போதகர் அவர்கள் வாட்ஸ்அப்ல போடுவாங்க. தயவு செய்து அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பாருங்க. மோஸ்ட் ப்ராபபிளி 3 சர்வீஸாக நடக்கும் என்று எதிர்பார்ப்போம், விசுவாசத்துடன் எதிர்பார்ப்போம். கிறிஸ்துமஸ் ஆராதனையை போல புத்தாண்டு ஆராதனையும் 3 சர்வீஸாகவோ அல்லது 2 சர்வீஸாகவோ நேரடியாக நடக்கும் என நாம் எதிர்பார்ப்போம். இதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே இத்துடன் ஆராதனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். நன்றி.